AutoCAD tutorial வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா, ஒரு பிளாக்குக்கு இன்சைடில் இருக்கிற இன்னொரு பிளாக்கை வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணுறது, ஈஸியாக எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. AutoCAD பேசிக்ஸ்லேருந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவல் வரைக்கும் எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம சேனல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பிளாக் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, சிம்பிளாக தெரிகிற மாதிரி ஒரு பிளாக் ஃபஸ்ட்டு ஒரு எலிப்ஸ் ஒன்று போடுறேன். கலர் மெஜெண்டா கொடுத்தாச்சு. நார்மலாக நம்ம எப்படி பிளாக் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ பிளாக் நேம் வந்து இஎல்இ அதாவது எலிவேஷன் 001 கொடுத்துக்கிறேன். பிளாக் நேம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுனா போதும், அந்த பிளாக்கை வந்து நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணலாம். ஸோ நேம் மட்டும் இஎல்இ 001 கொடுத்துருக்கேன். அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பிளாக்கை வந்து இன்னும் நெஸ்டட் பிளாக்காக மாற்றணும். அதாவது இந்த பிளாக் வந்து இன்னொரு பிளாக்குக்குள்ளே வச்சு க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, விசிபிளாக ஒரு பாலிகன் மாதிரி ஒன்று போட்டுக்கிறேன். 6 ஹெக்ஸகன் அதாவது 6 ஃபேஸ் உள்ள ஒரு பாலிகன் போட்டுட்டு அதுக்கு கலர் வந்து க்ரீன். ஸோ விசிபிளாக இருக்குன்றதுக்காக க்ரீன் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் சேர்த்து ஒரு பிளாக் பண்ண போகிறேன். ஸோ உள்ளது வந்து உங்களுக்கு நெஸ்டட் பிளாக் மாதிரி ஆகிடும். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க இந்த பாலிகன் அந்த எலிப்ஸ் வந்து இப்போ ரெண்டும் செலக்ட் பண்ணிட்டு பிளாக் பண்ணுறேன். அதோட நேம் வந்து ஹெக்ஸாகன்னு கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹெக்ஸாகன் எலிவேஷன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு ஒரு பிளாக் க்ரியேட் ஆகிடுச்சு. பிளாக்குக்குள்ளே நம்ம எலிப்ஸ்ன்ற பிளாக் வந்து தனியாக இருக்குது. ரெண்டும் சேர்ந்து ஒரு பிளாக்காக வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடிட் பண்ண போகிறது ஆக்சுவலாக உள்ள எலிப்ஸ் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிளாக் தான் எடிட் பண்ணணும். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒன்று பிளாக் எடிட்டருக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ள எலிப்ஸை வந்து தனியாக டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா பிளாக்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி விட்டுட்டு எலிப்ஸ் மட்டும் தனி உள்ளோட பிளாக் மட்டும் நமக்கு இப்போ வந்திருக்கும். மறுபடியும் பிளாக் எடிட்டரில் போய்ட்டு இந்த எலிப்ஸ் வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் மாற்றிட்டு க்ளோஸ் பண்ணி சேவ் பண்ணியிருப்போம். ஸோ இது ஒரு டைப்பு. இதான டைம் உங்களுக்கு கன்சியூம் அதிகமாகும். ஒவ்வொரு பிளாக்கையும் நாங்கள் இதை மாதிரி பண்ணிங்கன்னா பிளாக் எடிட்டரில் போய்ட்டு மறுபடியும் இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கணும். சிம்பிளாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு பிளாக் நேம் தெரிஞ்சால் மட்டும் போதும். நம்ம என்ன பிளாக் எடிட் பண்ண போகிறோமோ அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்த பிளாக் லிஸ்ட்டையுமே காட்டும், என்னென்ன பிளாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட நேம் தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அது மேலே ஸ்க்ரோல் பண்ணாலே உங்களுக்கு ரைட் சைடில் வந்து ப்ரிவ்யூ காட்டும். அது எந்த ஆக்சுவலாக எப்படி இருக்குது அப்படின்றது ப்ரிவ்யூ காட்டும். ஸோ ப்ரிவ்யூ மூலமாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பிளாக்கு டேரெக்டாக எடிட் பண்ணுறதுக்கு உள்ளே போயிடும். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டோம். பிளாக் எடிட்டரில் இருக்கிறோம். டேரெக்டாக நமக்கு தேவையான பிளாக் எடிட் பண்ணுறதுக்கான பிளாக் எடிட்டரில் இருக்கிறோம். ஸோ அதை சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ விசிபிளாக இருக்கணுன்றதுக்காக ஜஸ்ட் நான் அதை வந்து எல்லோ கலரில் மாற்றிட்டு ஜஸ்ட் ஒரு 1 or 2 லைன்ஸ்குள்ளே போட்டுக்கிறேன். அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், நம்ம எடிட் பண்ண பிளாக் வந்து கரெக்டாக அப்டேட் ஆகிருக்குதான்னு சொல்லிட்டு. சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக்குக்குள்ளே உள்ள நெஸ்டட் பிளாக் வந்து நமக்கு கரெக்டாக எடிட் ஆகிருக்குது. ஸோ மற்ற டைப்பில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோ இல்லை உள்ளே போய்ட்டு பண்ணுறதோ டைம் கொஞ்சம் கன்சியூம் அதிகமாகும். இதுனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெளியில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே போய்ட்டு ஒவ்வொரு டைமும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இது பெருசாக என்ன டைம் சேவ் பண்ண போகுது அப்படின்றது யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்டு ஸ்டே கனெக்டட். ஹாப்பி லேர்னிங்.